எங்க நீங்க இந்த சைட் போய் பாருங்க. சகல சகல மா இங்க பாருப்பா. அம்மா 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 இங்க பாருங்க. எங்க யார தண்ணி எடுத்து சோதி போய் தண்ணி எடுத்துட்டு அம்மா அம்மா மாமா இந்தாங்க தண்ணி குடியோ. எங்க அம்மாக்கு என்ன ஆச்சு? சகல அம்மா அம்மா சார் எங்க அம்மாக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு தெரியலம்மா. இங்க மயங்கி கிடந்தாங்க. தம்பி இங்க என்ன நடக்குது? அம்மா பயப்படாத, நீ சேஃபா தான் இருக்க. கார்த்தி சாரை பார்க்கணும்னு தானே வந்த, அப்புறம் எப்படிம்மா இங்க வந்த? என் பொண்ணுக்கு சுயநினைவு வந்துருச்சுன்னு டாக்டர் சொன்னதும் அது உங்ககிட்ட சொல்லி ரெட்டை பத்தி கல்யாண பொண்ணுகிட்ட சொல்லலான்னு வந்தேன். அதுக்குள்ளேயும் அந்த ரெட்டு என்னை அடிச்சு இங்க கொண்டு வந்து போட்டுட்டான். என்னது ரத்தக்கரை மாதிரி தெரியுது? ஐயோ 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 வாங்க. ஐயோ பாருங்க, எல்லாருக்கும் வாங்க, சீக்கிரம் வாங்க பாருங்க. ஐயோ சீக்கிரம் வாங்களே. ஐயோ சார் சார் சீக்கிரம் வாங்க சார். ஐயோ சார் என்னாச்சு? ஏன் கத்துனீங்க? ஏய் என்னையாச்சு? வாயை திறந்து சொல்லையா. எங்க ஏதாவது சொல்லுங்க, என்ன ஆச்சு? ஏங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். சார் 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 கட்லிக்கு கீழே யாரோ படுத்திருக்காங்க சார். இங்க பாருங்க சார், ஒரே ரத்தமா இருக்கு சார். ரத்தமா இருக்கா? அங்க பாருங்க சார். மாமா ஐயோ மாமா மாமா கண்ணை திறந்து பாருங்க. ஐயோ என்னாச்சுங்க? யார் இப்படி பண்ணாங்க? அப்பா கண்ணை திறந்து பாருங்க. என்ன ஆச்சு? அப்பா எங்க தூக்கு ஹாஸ்பிடல் போய். சீக்கிரம் சொல்லுங்க. ஐயோ என்னாச்சு இவருக்கு? கத்தியில குத்திருக்காங்க டாக்டர், கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு, பல்ஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. முதல்ல போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. கொடுத்துறோம் டாக்டர். டாக்டர் முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. என் அப்பாவோட உயிரை எப்படியாவது காப்பாத்துங்க. சீக்கிரம் ஐசியூ கொண்டு வாங்க. ஓகே டாக்டர். சீக்கிரம் வாங்க சார். வாங்க தம்பி. உங்களுக்கு நன்றி சொல்லதாங்க வந்தேன். எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றிம்மா. என்ன தம்பி நீங்க? நாங்க தான் உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவன் நிம்மதியா நல்லவன் வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ஏதாவது அவனை பண்ணணும்னு ஆத்திரமா வந்துச்சு. ஆனா இன்னைக்கு உங்களாலதான் தம்பி அந்த பொறுக்கி ஜெயிலுக்கு போயிருக்கான். அதுக்கு நாங்க தான் நன்றி சொல்லணும். எனக்கு அவர் உதவி பண்ண முடியுமா? நீங்க என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க தம்பி, நான் செய்யறேன். ரேவதியோட சித்திக்கிட்ட நீங்க பேசினதையும் அவங்க கிட்ட நீங்க மருதை பத்தி பேசினதையும் ரேவதியோட அம்மா கிட்ட வந்து சொல்லணும். அப்பதான் அவங்க தங்கச்சியை பத்தி அவங்களுக்கு தெரிய வரும். என் பொண்ணு உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்காக இதை கூட செய்ய மாட்டேனா தம்பி? நான் எப்ப வரணும்னு மட்டும் சொல்லுங்க தம்பி. இப்ப வர முடியுங்களா? வரேன் தம்பி. எம்மாடி நீ மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடு, நான் தம்பி கூட போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ போயிட்டு வா. சார், நீங்க நினைச்சபடியே எல்லாம் நடக்கும், வருத்தப்படாதீங்க சார். சரிங்க, வரேன். போலாமா? அம்மா வணக்கம்மா. வணக்கம். மா,
மண்டபத்துக்கு வந்தீங்களா? அப்ப என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. நான் வந்ததும் உங்க பொண்ணுகிட்ட தான் பேசணும்னு நினைச்சேன். ஆனா இவங்க பொண்ணோட சித்தின்னு தெரிஞ்சதுனால தான் மருதுவை பத்தி உண்மையை சொன்னேன். இவங்க நடந்ததெல்லாம் கேட்டுட்டு உங்களையும் போலீஸையும் கூட்டிட்டு வரேன்ட்டு போனாங்க. அதுக்குள்ளே மருது என்னை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டான். என்ன எதுக்கு எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? அக்கா, இந்த அம்மா சொல்றதெல்லாம் சுத்த போய். பொய்யா? எதுமா பொய்? நான் உங்ககிட்ட மருதுவை பத்தி சொன்னது ஏன் பொய்ன்னு சொல்றீங்க? அக்கா இல்லக்கா, இவங்க மருதுவை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. சின்னத்த, எதுக்கு இன்னும் சமாளிக்கிறீங்க? உண்மை என்னமோ ஒத்துக்கோங்க. நடந்த உண்மையதான் நான் சொல்றேன். ரேவதி மணமேடைக்கு போறதுக்கு முன்னாடியே அவனை பத்தின எல்லா உண்மையும் இவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதுக்காக நீங்க அதை யாருக்கிட்டையும் சொல்லல? சந்திரா, இவங்க சொல்றதுக்கு என்ன பதில் சொல்ல போற? அக்கா, மருது கெட்டவன்னு தெரிஞ்சா நான் எப்படி நம்ம ரேவதிய மணமேடை வரைக்கும் போக விட்டுருப்பேன்? நீயே சொல்லுக்கா. ஓ பொண்ணுங்கள ஏன் பொண்ணுங்களா தானே பாக்குற? உனக்கே தெரியும்ல. ஏங்க, முதல்ல அவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. புரிஞ்சு போச்சு. என் அக்கா மருதுவ ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சது தப்புன்னு தெரிஞ்சதும் அவளுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டா இருந்தோமோ அவங்கள எல்லாம் என் அக்கா கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறேன். அதானே? சித்தி, நீங்க எதுக்கு எதை பேசுறீங்க? இந்த அம்மா சொல்றது உண்மைனா நீங்க ஏன் மருத பத்தி எங்க கிட்ட சொல்லல? அத முதல்ல சொல்லுங்க. பாத்தியாக்கா, உன் பொண்ணு கார்த்தியை நம்புவா, ஆனா என்ன நம்ப மாட்டா, அப்படிதானே? இப்ப என்ன ரேவதி உனக்கு தெரியணும்? இந்த அம்மா என்கிட்ட வந்து பேசுனாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க என்கிட்ட ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னாங்களே தவிர வேற எதையும் இவங்க என்கிட்ட சொல்லல. நீங்களே இப்படி பொய் சொல்லலாமாமா? இது பாருங்கம்மா, என் தங்கச்சி பொய் சொல்ல மாட்டா. நீங்க யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லி என் தங்கச்சியை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவ மேல அபாண்டமா பழி போடாதீங்க. நான் எதுக்குமா யார் மேலேயோ பழி போடணும்? ஒரு உண்மையை சொல்ல வந்தேன். கடைசியில அது நல்லதாவே முடிஞ்சிருச்சு. அது போதுமா எனக்கு? நான் தெரியாம தான் கேக்குறேன். அத்தனை பேரு மண்டபத்துல இருந்து மருதுவ பத்தி அவ்வளவு சொன்னாங்க, நீங்க அங்க வந்து சொல்லிருக்க வேண்டியதானே? சின்னத்த, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அந்த ஃப்ராட் பையன் தான் இந்த அம்மாவை மண்டையில அடிச்சு மயக்கம் போட்டு வச்சிருக்கா. அதுவும் இல்லாம அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க தான் இந்த அம்மா வந்திருக்காங்க. உங்ககிட்ட சொல்றதெல்லாம் பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. மருதுவ போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கணும்னு மட்டுமே நினைச்சனே தவிர உங்ககிட்ட சொன்னது பெரிய விஷயமாவே எனக்கு தெரியல. கேட்டியாக்கா? என்கிட்ட சொன்னது அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியலையா? அப்படின்னா எனக்கு அர்த்தம்? சந்திரா, போதும். இதுக்கு மேல நாம எதுவும் பேச வேண்டாம். எனக்கு என் தங்கச்சியை பத்தி நல்லா தெரியும். வேற யாரும் உன்னை நம்பினாலும் நம்பாட்டியும் நீ அதை பத்தி கவலைப்படாத.